வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான கேம் பார்க்க போறோம். ஒயிட்ல இருந்து ஆடுற பிளேயர் ஆரியன் ஜோஷி ஃப்ரம் மும்பை அண்ட் பிளாக்ல இருந்து ஆடுற பிளேயர் ஷாரன் ரேச்சல் ஏபி ஃப்ரம் சென்னை. இந்த கேம் ஒரு சூப்பரான டோர்னமெண்ட்ல நடந்திருக்கு. த ChessBase இந்தியா சூப்பர் ஹீரோஸ் கப் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள் பிளேயர்ஸ். ஷாரன் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் செஸ் பிளேயர். அவளுக்கு வயசு 16 வயசு தான். அவள் சென்னையிலேருந்து அவளுக்கு 18 மாசம் ஒரு ஏஜ்லேருந்து ஸ்பைனல் மஸ்குலர் எட்ரோஃபின்னு ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால அவளுக்கு மூவ்மெண்ட்க்கு வேண்டி நிறைய சப்போர்ட் வேணும் ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ். அவளோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் so far winning gold at the second Asian Championship for players with disabilities at Kyrgyzstan in 2024. அவரோட அப்போனண்ட் இங்க ஒயிட் பீசஸ்ல இருந்து ஆடுறவர் ஆரியன் ஜோஷி. ஆரியன் மும்பைல இருந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட் செஸ் பிளேயர் சின்ஸ் பர்த். அவர் செஸ் மட்டும் சூப்பரா ஆட மாட்டார், அவர் ஸ்விம்மிங் வேற பண்ணுவார். செஸ்ல அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வாஸ் winning bronze medal in Asian Para Games 2023. Yes, he was a part of the Indian chess team there. And so was Sharon. And ஸ்விம்மிங்ல அவர் நிறைய சில்வர் அண்ட் கோல்ட் மெடல்ஸ் ஜெயிச்சிருக்கு இந்த நேஷனல் பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்ஸ். இது அவளோட கேம் பிக். கேம் விளையாடுறதே ஆரியன் பிரெயில் செஸ் போர்ட்ல ஆடிருக்கு. அப்புறம் அவளோட சைட்ல ஷாரன் டிஜிடி செஸ் போர்ட்ல விளையாடிருக்கா. ஷாரனுக்கு தானே தன்னோட மூவ்ஸ் விளையாட முடியாது. அவளோட மூவ்ஸ் லவுட்லி சொல்லுவோம். ஒரு வாலண்டியர் அந்த மூவ்ஸ் பண்றா போர்ட்ல. இப்போ வாங்கோ இந்த அமேசிங் கேம் பிட்வீன் டூ அமேசிங் பிளேயர்ஸ் சேர்ந்து பார்க்கலாம். ஓப்பனிங் மேல நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் மிடில் கேம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லா பட்டாஸ் வடிக்க போறது போர்டு மேல. E4 C6 D4 D5 E takes C takes exchange variation of the Caro-Kann defense. Bishop D3 Knight F6 ஒரு பொசிஷனல் கேம் ஆக போறது so far. Bishop F4 பிஷப் இந்த C8 பிஷப் இப்போ F5க்கு வர முடியாது, அதனால Knight F6னால G4க்கு வரலாம். Knight C6 C3 defending the pawn, Bishop G4 Queen B3. இப்போ இந்த pawn attack Queen D6 E6 Bishop D6 தான் யூசுவலி பிளாக் விளையாடுவா. ஆனா இந்த கேம் ஒரு ஆர்மகெடன் டை பிரேக்கர்ல விளையாடிருக்கா. அதனாலதான் டைம் வேற டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸ்டார்டிங்ல ஷாரனுக்கு 6.5 minutes தான் இருந்திருக்கு. பிளாக் ஒயிட்க்கு 10 minutes கிடைச்சிருக்கு. ஏன்? பிகாஸ் இட் வாஸ் அ ஆர்மகெடன் டை பிரேக்கர். இந்த கேம்ல பிளாக் ஜெயிச்சா பிளாக் குவாலிஃபை ஆவா நெக்ஸ்ட் ரவுண்ட்க்கு. ஆனா பிளாக் டிரா பண்ணா கூட பிளாக் தான் குவாலிஃபை ஆவா நெக்ஸ்ட் ரவுண்ட்க்கு. பிளாக் white will be knocked out. அதனால whiteக்கு must win in the game. அதனால white gets extra time as a compensation. இந்த கேம் differently able players நடுவுல நடந்ததுனால ஃபர்ஸ்ட் மூவ்ல இருந்தே ஆர்மகெடன்லயும் ரெண்டு பேருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு ஆஃப் 30 seconds per move. So queen b3க்கு ஷாரன் விளையாடினா queen b6 offering a queen trade. குவீன் எக்ஸ்சேஞ்ச் ஆனா அட்டாக் வர சான்சஸ் கம்மி. எண்ட் கேம்ல போலாம், அங்க டிரா இல்லைன்னா வின்னோட சான்சஸ் அதிகம் ஆயிடும். as black white queen takes b6 ஆடினா pawn takes bishop c7 விளையாடினா pawn கிடைச்சிருக்குன்னு யோசிச்சா, ஆனா knight d7 வந்துட்டு அதை காப்பாத்திக்கலாம். அதனால white did not go for this queen trade but went knight d2 E6 knight F3 bishop E7 castle knight E5 knight takes E5 pawn takes knight D7 queen C2. Now beware, the pawn on H7 is attack. அதனால ஷாரன் அதை காப்பாத்திட்டா. இங்க F5 ஒரு சூப்பரான pawn sacrifice இருந்திருக்கு. F5 வந்தா ஆப்போசா தானே நம்மளுக்கு தோணும். ஆப்போசா வந்தா pawn H7ல எப்படியும் போறது. ஆனா EF6 rook F6 ஆடினாட்டு பிஷப் H7 நம்ம கிங் H8 கம்முன்னு விளையாடினா நெக்ஸ்ட் மூவ் நம்மளோட ரூக் F8க்கு வருது, பிஷப் C5க்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் E3 பிஷப் C5 ஃபாலோட் பை ரூக் F8. அப்புறம் F2 பான் மேல நிறைய ப்ரெஷர் வருது. அதனால இந்த பான் சாக்ரிஃபைஸ் ஒரு அமேசிங்கான ரிசோர்ஸ் இருந்திருக்கு பிளாக்கு வேண்டி. ஆனா இந்த கேம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல்ல விளையாடுறதுனால black has chosen the more solid way to counter white's attack. H6 not a mistake at all. H6
was met with knight b3. இங்க knight c5 கொஞ்சம் ஹேஸ்டி ஆயிடுதுன்னு தோணுது because knight c5 bishop c5 and இங்க whiteக்கு ஒரு very good chance to get a big advantage மிஸ் ஆயிடுது. white first move விளையாடிட்டார் h3 asking the bishop எங்க போறே. bishop f5 போனா pawn போயிடுமே. bishop takes, pawn takes, queen takes. அதனால bishop h5 க்கு தான் retreat ஆனோம். ஆனா இங்க white கொஞ்சம் சீக்கிரமா விளையாடிட்டு g4 மூவ். g4 விளையாடிட்டு அவரோட அட்வான்டேஜ் எல்லாம் போயிடுத்து. இங்க g4 க்கு பதிலா ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருந்திருக்கு. the move was b4. இந்த bishop first kick back பண்ணிட்டு bishop first g4 ஆடிட்டு இல்லனா bishop e3 ஆடிட்டு ரெண்டு மூவ்ஸும் இருந்திருக்கு. okay, let's begin with bishop e3. bishop e3 ஆடிட்டு queen c7 அப்புறம் g4 ஆடினா இப்போ bishop g6 போனா we can happily take on g6, pick up the pawn. queen e5 வந்தா நம்ம ஒரு checkmate ஐடியா கூட கொடுக்கலாம் on g7. queen g5 வந்துட்டு செகண்ட் pawn கூட நல்லா கம்மன் சாப்பிட்டுட்டு ஹாப்பியா கேம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா ஒரு சின்ன காம்பினேஷன் நீங்க பார்க்கணும். because bishop g6 is not the only resource. queen e5 ஒரு மூவ் வருது. bishop d6 queen h2 checkmate ஆக போகுது. be careful. f4 வேலை விளையாட முடியாது because bishop on e3 is hanging. இப்போ என்ன பண்ணுறது என்னன்னா இன்னொரு intermezzo bishop d4 attacking the queen, moving a bishop away from the queen's attack as well. queen f4 வந்தா now pawn takes bishop. bishop d6 வந்தா இங்க நம்மள்ட்ட மூவ் இருக்கு f3. queen covers the h2 square. queen g3 வந்தா queen covers the g2 square as well and we block the check and win the game. இது ஒரு very beautiful and a difficult கஷ்டமான காம்பினேஷன் ஆரியன் மிஸ் பண்ணிட்டார் and went for g4 directly. g4 விளையாடினா என்னாச்சுன்னா bishop g6, bishop takes, pawn takes and இங்க ஆரியனுக்கு ரியலைஸ் ஆச்சு queen g6 னா நம்மளோட bishop அட்டாக் ஆகுதே. pawn இங்கேருந்து f5லேருந்து மூவ் ஆயிடுது. அதனால ரூக்கோட பாத் கிளியர் ஆயிடுது. ஸோ ஆரியன் went back bishop g3. இங்கேருந்து ஷாரன் played an excellent game. ஃபர்ஸ்ட் அவர் g5 விளையாடினா controlling this bishop. rook d1, rook to f3, bringing pieces into white's camp. king g2, rook f8 இந்த ஃபைல்ல டபுள் பண்ணலாம். rook d2 இங்க black went wrong a little bit but the combination, the idea is correct. bishop e3 னு விளையாடினா unfortunately இது ஒர்க் பண்ணறதில்ல. better move was queen c6 in the diagonal check. idea is d4. king சைடுக்கு போனா இங்க ஒரு very difficult move எங்களுக்கு காமெண்ட்ரியில காணல. இது ரொம்ப கஷ்டம். கேம் அனலைஸ் பண்ணி தான் எனக்கு கண்டுபிடிச்சேன். queen to e8. yes, backward move by the queen. ஐடியா என்னன்னா pawn h5 விளையாடணும் நெக்ஸ்ட் மூவ். இப்போ a3 மாதிரி ஒரு மூவ் விளையாடினா white இக்னோர் பண்ணினா pawn h5 வருது. ஐடியா pawn h4 and bishop ட்ராப் ஆகுது. pawn into h5 ஆடினா queen h5, pawn g4 வந்து இந்த கிங் மேல ஒரு பெரிய அட்டாக் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் நம்ம முன்னாடி பார்க்கலன்னா சடன்லி கேமில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இந்த கேம்ஸில் பார்க்குறோம். ஸோ தட் வி கேன் அப்ளை நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அது நம்மளோட கேம்ஸில் கொண்டு வரலாம். அப்புறம் அது டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் டியூரிங் த கேம். ஸோ திஸ் வாஸ் அ குட் tactic here which black didn't go for. black ஒரு வித்தியாசமாக மூவ் விளையாடினார் பிஷப் e3. ஆனால் பிஷப் e3 ஆனால் என்னாச்சுன்னா இந்த பிஷப் பின் ஆயிடுத்து. black played d4. இந்த பிஷப்பை சப்போர்ட் பண்ண pawn takes e3 ஆட முடியுமா சொல்லுங்க? இல்லை, ஆட முடியாது. பிகாஸ் ரூக் இங்கே ஹேங்கிங்காக இருக்கு பிகாஸ் ஆஃப் த பிக் ப்ரெஷர் ஆன் த f5. the whiteோட only winning move என்னன்னா pawn takes. this was the mistake. இதுதானே white விளையாடினா. இப்போ c4 விளையாடக்கூடாது பட் we should play pawn takes d4. pawn takes விளையாடினா நம்ம இப்போ நெக்ஸ்ட் மூவ் rook e3 ஆட முடியும் பிகாஸ் இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும்.
black கொஞ்சம் ஸ்னீக்கியா விளையாடினா குயின் a6 ஐடியா ரூக் டேக்ஸ் பான் டேக்ஸ் குயின் f1னா நம்மளும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா விளையாடலாம் and play queen d1 for queen a6, support the f1 rook, and we are ready to pick up the bishop on e3 in the next move. இதுதான் whiteோட winning chance ஆயிருந்தது. Instead white கொஞ்சம் pressure வந்துட்டு டக்குன்னு c4 ஆடிட்டர். நீங்க பாருங்க டைம் கன்சம்ஷன் அவ்வளோ பண்ணல, ஆல்மோஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் யோசிச்சிருக்கார். அப்புறம் டக்குன்னு c4 விளையாடிட்டார். ஆனா இது ஒரு லூசிங் மூவ். அப்புறம் இதுக்கப்புறம் ஷாரன் ஒயிட்க்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. ஷாரன் பிளேட் queen to c6. வாவ், this queen is majestic on this diagonal. இப்போ இந்த கிங்க்கு நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது, நிறைய கஷ்டப்பட போறார். பிகாஸ் அவரோட பிராணி, அவரோட ரூக் எல்லா 2 பீஸும் கிங்கோட டிஃபென்ஸ்க்கு வர முடியல. இங்க 2 பீசஸ் இருக்கா கிங்கோட டிஃபென்ஸ்க்கு, ஆனா பிளாக்கோட எல்லா பீசஸ்மே. ஸோ லெட்ஸ் சே என்ன ப்ராப்ளம்னா ஒயிட்டோட இங்க 2 பீஸ் கிங்கோட டிஃபென்ஸ் பண்ணது கரெக்ட். ஆனா என்ன ப்ராப்ளம்னா பிளாக்கோட எல்லா பீசஸே ஒயிட் கிங் மேல தான் பாக்குறது. ஸோ பிளாக் ஹேஸ் 4 அட்டாக்கர்ஸ் அகேன்ஸ்ட் 2 டிஃபெண்டர்ஸ். அதனால பிளாக்கோட அட்டாக் ஜாஸ்தி ஸ்ட்ராங்கா இருக்கு. King h2, bishop f4, ஒரு சூப்பரான மூவ் வித் தி ஐடியா bishop takes g3, bishop f4, rook 8 f4. இன்னொரு பீஸ் ஒயிட்டோட கேம்ப்ல வருது. b3 ஆரியன் விளையாடின queen e4, another threat. எல்லா மூவும் ஒரு threat வச்சுட்டு ஷாரன் விளையாடுறா. ஒயிட்டுக்கு சான்ஸே கொடுக்கல ஒரு பிரேக் எடுத்துக்க. queen e4 attacking the rook, rook f3 விளையாட முடியாது, queen c2 போறது, rook d2. அப்புறம் இங்க ஒரு big rook sacrifice happened on the board. நீங்க கண்டுபிடிக்கலாமா? வாங்க கேம் பாஸ் பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. எஸ், யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? rook into h3, an amazing rook sacrifice leading to forced checkmate. King takes, rook f3, king h2, queen f4 னு ஒரு செக் கொடுத்தா ஷாரன். king h1, rook h3 check. இப்போ white resigned because king g2 போனா queen g4 checkmate வருது. இன்ஃபேக்ட் king g2க்கு இன்னொரு விதமாவும் black checkmate பண்ணலாம். Tell me in the comments எப்படி நீங்க செகண்ட் வேல white மேல checkmate பண்ண போறீங்க. So I hope you enjoyed this game. எனக்கு இந்த கேம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு because of the way Sharon executed her attack. ஒரு வாரியர் மாதிரி விளையாடினா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேம். அவ இந்த கேம் ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ணிட்டா. ஆரியன் கூட ரொம்ப கிரேஸ்ஃபுல்லி அவளை காங்க்ராச்சுலேட் பண்ணி he mentioned, அவர் சொன்னார் அவர் ஒரு ஸ்பீச்ல கி எனக்கு தோக்க பிடிக்கல, ஆனா ஷாரன் கூட தோத்ததுல எனக்கு ஒண்ணுமே கம்மியா தோணல பிகாஸ் அவ ஒரு சாம்பியன், அவ ஒரு வாரியர். So I hope you enjoyed watching this game and I'll see you in the next video.